ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எங்கள் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போதெல்லாம் உமது கிருபை, தயவுள்ள கரம் எங்களை தூக்கி நிறுத்துகிற தயவுக்காய், ஏந்தி சுமக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய சூழ்நிலைகள், பாரங்கள், எங்களுடைய கண்ணீர்கள் எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்றைக்கு நாம தியானிக்க போகின்ற சத்தியம், பிதாவின் இருதயத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நாம் தேவனை ராஜாவாக பார்த்திருக்கலாம், நீதிபதியாக பார்த்திருக்கலாம், கண்டிக்கிறவராக பார்த்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சுவிசேஷம் நமக்கு தேவனை பிதாவாக மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எல்லாருக்கும் அந்த அதிகாரம். யாருக்கெல்லாம் என்றால், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் எத்தனை பேர்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா? அவர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். இது ஒன்று மாத்திரமே தகுதி. 1 யோவான் 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் என்ன செய்யலையா? அறியவில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு. ஒருவர் கூட கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு அவருடைய சொந்த குமாரனுடைய ஜீவனை தந்தருளி உலகத்தை இவ்வளவா என்ன செஞ்சாரா? அன்பு கூர்ந்தார். சுவிசேஷம் நமக்கு ஒரு மதத்தை கொடுக்கல, அது ஒரு உறவை நமக்கு என்ன செஞ்சிருக்கு? கொடுத்திருக்கிறது. நீங்க நிருபங்கள் எல்லாம் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த வாழ்த்து பவுல் எழுதிய நிருபங்கள் எல்லாம் நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இது ஒரு வாழ்த்து இல்ல, இது ஒரு குடும்ப உறவிற்குள் அவர் உங்களை என்ன செய்கிறார்? அழைக்கிறார். இந்த உறவை கொடுப்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக மாம்சத்தில் என்ன செய்தாரா? வெளிப்பட்டார். ஒரு குடும்ப உறவு, தந்தை என்ற உறவு. இதற்கு நாம என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒன்றுமே இல்லை. நம்மால் செய்ய முடியாததை இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறாரா? செய்திருக்கிறார். நமக்கு பதிலாக
தேவன் அன்புள்ளவர், அதே சமயம் அவர் நீதியுள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். நம்முடைய செயல்களினால் அல்ல, ஆதாம் மூலமாக ஒருவருடைய மீறுதலினாலே இந்த உலகத்துக்குள்ள பாவம் மரணம் என்ன செஞ்சுதான் வந்தது. ஒருவருடைய மீறுதலினாலே, ஒருவருடைய கீழ்ப்படியாமையினாலே பாவமும் மரணமும் இந்த உலகத்துக்குள்ள என்ன செஞ்சுதான் வந்தது. நம்ம பிறக்கும் பொழுதே பாவ இயல்பில் தான் பிறக்கிறோம். இந்த பாவம் என்பது செயல்கள் அல்ல, அது ஒரு நிலை. நான் இந்த செயலை செஞ்சதுனால பாவி என்று நாம நினைக்கிறோம். இல்லை, நம்முடைய இயல்பே எப்படிதான் இருந்தது? பாவ இயல்போடு இருந்தது. இந்த பாவத்திற்கு ஒரு தண்டனை உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரணம் அப்படிங்கிறது இல்லாமல் போறது இல்ல, தேவனிடமிருந்து பிரிவு. இதுக்கு ஒரு தண்டனை உண்டு. தேவனுடைய நீதி, அவரது நியாயம் இந்த தண்டனையை கேட்கும். ஆனால் அவருடைய அன்போ, அவரது கிருபையோ, நம்மீது பாராட்டின அன்போ அந்த தண்டனையை நமக்கு கொடுக்காமல் அந்த ஆக்கினை, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை யார் மீது சுமத்தப்பட்டதா? இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டது. கொலோசையர்ல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும், வாசிக்கலாம். கொலோசையர் 2:14. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. நமக்கு எதிராக ஒரு குற்றப்பத்திரிகை இருந்தது. நம்ம உலக பிரகாரமாக ஒரு தவறு செய்தால் நம்மீது ஒரு குற்றப்பத்திரிகை என்ன செய்யப்படும்? தாக்கல் செய்யப்படும். கோர்ட், நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரித்து நம்மீது தவறு என்றால் அதற்கு ஒரு தண்டனை உண்டு. இது உலக வழக்கம். தேவனுடைய நீதிமன்றமும் அப்படிதான். அந்த பாவத்தின் மூலம், ஆதாம் பாவத்தின் மூலம் இந்த உலகத்துல பாவமும் மரணமும் இருந்தது. நம்முடைய பெயரில் அந்த குற்ற பத்திரிகை இருந்துதான். அந்த குற்ற பத்திரிகை வேற ஒன்றும் இல்லை, நியாயப்பிரமாணம். 9 கட்டளைகளை கடைபிடித்து ஒரு கட்டளையை கடைபிடிக்கவில்லை என்றாலும் பாவம் பாவமே. 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல ஒருவர் 30 மீட்டர் ஓடி இருக்கலாம், ஒருவர் 60 மீட்டர் ஓடி இருக்கலாம், ஒருவர் 90 மீட்டர் ஓடி இருக்கலாம். 3 பேரில் யார் ஜெயிச்சாங்க? 3 பேருமே தோற்று போனவர்கள். ஏனென்றால் 100 மீட்டர் என்ன செய்யணும்? ஓடணும். நாம் ஒருவருக்கு ஒருவர் வேண்டுமானால் மேன்மை பாராட்டி கொள்ளலாம். நான் இந்த பாவம் செய்யல, நான் அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை, இவங்களை விட நான் நீதியின் செயலை செய்திருக்கிறேன், ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளலாமே தவிர தேவனுடைய தரத்தில் எல்லோருமே எப்படிதான் இருந்தோம்? குறை உள்ளவர்கள், எல்லோருமே பாவிகள். நாம் ஒரு சட்டத்தை மீறும்போது அந்த சட்டம் நமக்கு எதிராக நீ பாவி, நீ குற்றம் செய்திருக்கிறாய் என்பதற்கு அது ஆதாரமாக என்ன செய்து கொண்டிருக்கு? நின்று கொண்டிருக்கிறது. ரோட்ல போறோம், சிவப்பு கலர் லைட் எரிஞ்சா என்ன செய்யணும்? நிற்கணும். சிவப்பு கலர் லைட் எரியுது, நம்ம அதை கண்டு கொள்ளாமல் சென்றால் என்ன அர்த்தம்? அந்த சட்டத்தை மீறிவிட்டோம். அது போலதான் நீ களவு செய்யாத நியாயப்பிரமாணம் சொல்லுது. களவு செய்தால் அது என்னதுதான்? பாவம்தான். நம்மெல்லாம் ஒரு பொருளையோ ஒரு காரியத்தையோ திருடுகிறத களவுன்னு நினைக்கிறோம். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் குறை சொல்றதும் என்னதுதான்? திருடு. நாம் ஒருவரிடம் ஒருவரை பத்தி குறை சொல்றோம். அந்த ஒருவர், நாம் குறை சொல்லுகிற ஒருவர் மீது ஒரு மரியாதை என்ன செஞ்சிருப்பாங்க? வச்சிருப்பாங்க. நம்ம குறை சொல்கிறதினால் அந்த நபரோட மரியாதையை என்ன செய்யறோம்? திருடுகிறோம். அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு திருடுகிறோம்? நான் சொல்றது புரியுதா? பெயருக்கு வேண்டுமானால் நான் திருடலன்னு என்ன செய்யலாம்? சொல்லலாம்.
இன்னொருவருடைய நன்மதிப்பை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? திருடி கொண்டிருக்கிறோம். இந்த சட்டத்தை நமது பலத்துல என்ன செய்ய முடியாது? கடைபிடிக்க முடியாது. இதெல்லாம் எனக்கு எதிராக சாட்சியிட்டு கொண்டிருந்தது. நீ குறைவுள்ளவன், நீ குறைவுள்ளவள், சட்டத்தை நீ என்ன செஞ்சிட்ட? மீறிவிட்டாய். இதற்கு ஒரு தண்டனை உண்டு, மரண தண்டனை. இது நம்மீது சுமத்தப்படாமல் நாம் நிற்க வேண்டிய இடத்துல யார் நின்றாரா? இயேசு கிறிஸ்து சப்ஸ்டியூட்டாக, நமக்கு பதிலாக நாம் நிற்க வேண்டிய இடத்தில் பாவம் அறியாத அவர் நமக்காக என்ன செய்யப்பட்டாரா? பாவமாக்கப்பட்டார். அப்படி என்றால் நம்முடைய பாவ கணக்கு, அதற்கான ஆக்கினை தீர்ப்பு அவர் மீது என்ன செய்யப்பட்டுச்சா? சுமத்தப்பட்டது. பாவத்துக்கு எதிரான கோபம், அதற்கான தண்டனை இயேசு கிறிஸ்துவின் மீது என்ன செய்யப்பட்டுச்சா? சுமத்தப்பட்டது. அது என்ன விலை கிரயத்தை கேட்டதோ அதை இயேசு கிறிஸ்து அங்க என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அவர் முடிந்தது என்று சொல்லும் பொழுது அதற்கான விலை கிரயம், ஆக்கினை தீர்ப்பு அங்கு செலுத்தி தீர்க்கப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் எந்த கடனை திரும்ப செலுத்தணுமோ அந்த கடனை அவர் செலுத்தி தீர்த்து நம்முடைய கணக்கில் அவரது நீதியை அங்க என்ன செஞ்சிட்டாரா? கொடுத்து விட்டார். இதுதான் சுவிசேஷம். நமக்கு எதிராக எந்த கட்டளைகள் எல்லாம் பாவி என்று சொல்லியதோ, நமக்கு எதிராக எந்த பாவ கணக்கு இருந்ததோ அதற்கு நேராக எல்லாவற்றையும் செலுத்தி முடிக்கப்பட்டாயிற்று என்று அதை சிலுவையில என்ன செஞ்சிட்டாரா? தேவனுக்கும் நமக்கும் நடுவில் அந்த பாவ கணக்கு இராதபடிக்கு, அந்த ஆதாரம் இராதபடிக்கு, அந்த கடன் இராதபடிக்கு சிலுவையில் அதை என்ன செஞ்சிட்டாரா? ஆணி அறைந்து விட்டார். அதனால் தேவன் இன்றைக்கு நம்மை குற்றவாளியாக பார்க்கவில்லை, அவர் பிள்ளையாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் கிருபை. இந்த கிருபையை புரிந்து கொண்டால் தேவனிடத்தில் அவருடைய உறவுக்கு நம்மால் தைரியமாக என்ன செய்ய முடியும்? செல்ல முடியும். இது என்னுடைய செயல்களினால் அல்ல, இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் சிந்திய இரத்தத்தின் மூலம், அந்த விலை கிரயத்தின் மூலம் இந்த கிருபையை நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், இளையகுமாரன் தன் தந்தையிடம் சொத்தை பிரித்து கேட்டு தூர தேசத்துக்கு செல்லுகிறார். இது தந்தையின் விருப்பமா என்று கேட்டா இல்லை. தந்தை கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல முடியுமா? முடியும். ஆனா அவர் என்ன செய்யல? சொல்லவில்லை. பிரித்து கொடுக்கிறார். அது மகனுடைய தேர்வு. அங்கு எல்லாவற்றையும் இழந்து அவர் கையில் உள்ள எல்லாம் அவரை விட்டு செல்லுகிறது. சாப்பிடுகிறதற்கு உணவு இல்லை. ஒரு பன்றியின் சாப்பாடு கூட அவருக்கு என்ன செய்யல? கிடைக்கல. தன்னுடைய புத்தி தெளிந்து என் தகப்பனிடத்திற்கு சென்றால், என் தகப்பன் வீட்டில் வேலை பார்க்கிறவங்களுக்கு கூட எப்படி கிடைக்குது? நல்ல சாப்பாடு இருக்கிறதே. நான் பிள்ளை என்று சொல்லுவதற்கும் எனக்கு தகுதி இல்லை. அவருடைய வேலையாட்களில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி என் தகப்பன் கிட்ட நான் என்ன செய்ய போறேன்? போக போறேன். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில பன்றியின் சாப்பாடு கூட கிடைக்காமல் அவர் இருக்கும் பொழுது, அந்த கந்தலான ஒரு கோலத்துல அவரது அடையாளம் என்ன? அவர் யாருடைய பிள்ளை? அந்த தகப்பனுடைய பிள்ளை. அந்த சூழ்நிலை அவரது அடையாளத்தை மாற்றியதா? அந்த உறவை மாற்றியதா? இல்லை. ஆனால் அந்த ஐக்கியத்தை அது என்ன செஞ்சது? பாதித்தது. அந்த அடையாளத்தை, அந்த உறவை அந்த மகனோட செயல் பாதிக்கல. ஆனா தகப்பனோடு உள்ள அந்த நெருங்கிய ஐக்கியம் வந்து அங்க என்ன செஞ்சிருந்தது? உடைந்து போய் இருந்தது. அங்க தகப்பன் வீட்டுக்கு செல்லுகிறார். தகப்பன் தூரத்தில் அவரை பார்த்து மகன் வர வேண்டும் என்று ஒரு என்ன செய்யலையா? எதிர்பார்க்கல. அந்த சம்பவத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். தகப்பன் இறங்கி மகனை எதிர்கொள்ள என்ன செய்கிறார்? ஓடி செல்லுகிறார். மகனை நிறுத்தி, நீ என்னிடம் சண்டை போட்டு கொண்டு சென்றாயே, என்னுடைய விருப்பம் இல்லாமல் சென்றாயே,
இதையெல்லாம் நீ தொலைத்து விட்டாயே, சொத்துக்களை எல்லாம் இழந்து விட்டாயே. கேள்வி கேட்டாரா? குற்றப்படுத்தினாரா? அந்த குற்ற பத்திரிகையை வாசிச்சாரா? இல்ல. தகப்பன் அங்கு எதை பார்த்தார்? தன்னுடைய பிள்ளை என்ற உறவை பார்த்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு பிதாவும் நம்மை இப்படிதான் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் தான் நினைக்கிறோம், நான் இந்த தவறை செஞ்சிட்டேன், இந்த குற்றத்தை செஞ்சிட்டேன், நான் தவறி போயிட்டேன் என்று நம்முடைய பலவீனத்தையும் குறைவுகளையும் பார்க்கிறோம். பிதா எதை பார்க்கிறாரா? பிள்ளையாக பார்த்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அடையாளத்தை அவர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். இந்த குடும்ப உறவிற்குள் இன்றைக்கு பிதா நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிதாவின் இருதயம் அதுதான். நீங்க பிதாவின் இருதயத்தை தெரிந்து கொள்ளணும்னா இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளாமல், அவரை அறிந்து கொள்ளாமல் பிதாவின் இருதயம் நமக்கு என்ன செய்யாது? புரியாது. அவர் என் மீது கோபமாக இருக்கிறாரா? என்னை அன்பு செய்வாரா? என்னை அணைத்து கொள்ளுவாரா என்று நம்ம சந்தேகப்பட்டு தான் என்ன செய்யணும்? நின்று கொண்டிருக்கணும். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டால் மாத்திரமே பிதாவின் இருதயம், அந்த அன்பை நம்மளால என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய அன்பு உணர்வு பூர்வமாக நம்ம தேடுறோம். அது உணர்வு பூர்வமாக அனுபவிக்க முடியும். ஆனா அவரது அன்பை நீங்கள் சத்தியத்தில் அறிந்துதான் என்ன செய்ய முடியும்? உணர முடியும். இததான் பவுல் சொல்றாரு, அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளவும். அவருடைய அன்பை நம்முடைய அறிவுனால என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. நம்ம அறிவுனால அவரோட அன்பை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தேடிக்கொண்டிருக்கிறோம். சத்தியத்தில் பார்க்கும் பொழுதுதான் அவருடைய அன்பு இன்னதென்று நமக்கு தெரியும். நாம் பாவிகளாக இருக்கும்போது, நாம் எதிரிகளாக இருக்கும்போது, மனதிலே அவருக்கு சத்துருவாக இருக்கும்போது, அவருடைய சொந்த குமாரனுடைய ஜீவனையே கொடுத்து அவர் அன்பு இன்னதென்று காண்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரட்சிப்பு அப்படிங்கிறது அது ஒரு அடையாளம் மாத்திரம் இல்லை, அது ஒரு உறவு, ஒரு குடும்ப உறவு. ஒரு குடும்பத்துல தகப்பனுடைய பொறுப்பு என்னவெல்லாம் இருக்கும்? நம்ம இது அன்பு காட்டுவார், நமக்கு பாதுகாப்பை தகப்பன் என்ன செய்வார்? கொடுப்பார். நம்மை பொறுப்பாக வளர்க்கக்கூடிய நம்முடைய வளர்ச்சியில் அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கும் இல்லையா? நம்முடைய பிள்ளைகள் நல்ல விதமாக என்ன செய்யணும்? வளர வேண்டும். எப்படி வேண்டுமானாலும் பிள்ளை வளரட்டும்னு சொல்லி எந்த தகப்பனாவது நினைப்பாரா? இல்ல. அந்த வளர்ச்சியில் அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. பிள்ளைகளுடைய பாதுகாப்பில் அக்கறை இருக்கிறது. அவர்களை பராமரிக்கிற ஒரு கடமை இருக்கிறது. பிள்ளை என்ன செய்தாலும் அந்த பிள்ளையினிடத்தில் ஒரு மாறாத அன்பு இருக்கிறது. ஒரு உலக பிரகாரமான தந்தை இதை கொடுக்க அறிந்திருந்தால் நம்முடைய பரமபிதா இதை எவ்விதம் நமக்கு தராமல் இருப்பார் இல்லையா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவின் அன்பு நமக்கு பாதுகாப்பை தர காத்து கொண்டிருக்கிறது. வாசிக்கலாம், சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். எப்படி பிதா இறங்குகிறாரா? தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு இறங்குவது போல. நம்முடைய கண் முன்னாடி நம்முடைய பிள்ளை கால் தவறி கீழே விழப்போகுது. நம்ம ஒரு சேர்ல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருப்போமா? அது விழுவதற்குள் ஓடி சென்று என்ன செய்வோம்? தூக்குவோம், தாங்குவோம். நாம கீழே விழுந்தாலும் பிள்ளைய கீழே விட என்ன செய்ய மாட்டோம்? விட மாட்டோம் இல்லையா? அதே அன்பு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல. இதைதான் உபாகமத்துல சொல்லப்பட்டிருக்கும். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன். அவர் எப்படி சுமக்கிறாரா? ஒரு தகப்பன் தன்னுடைய
பிள்ளையை சுமப்பது போல. நம்மை பாதுகாக்கும் அவரது அன்பு. அவருடைய இருதயம் நம்மை பாதுகாக்க விரும்புகிறது. அவருடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை என்று அர்த்தம் அல்ல. உங்களுக்கு சோதனை பிரச்சனை இருக்காது என்று வேதம் என்ன செய்யல, சொல்லல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த அக்கினிக்கு மத்தியில, அந்த பிரச்சனைக்கு மத்தியில தேவன் அவர்களோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய பாதுகாப்பு அதுதான். இந்த 3 பேருக்கும் ராஜா கட்டளை இடுகிறார். அவங்க ராஜாவை வணங்கவில்லை என்றவுடன் எரிகிற அக்னி சூளையில தூக்கி அவங்களை என்ன செய்யறாங்க, போடுறாங்க. அங்கு அந்த தண்டனை இல்லாமல் போகல. அந்த சோதனை அவங்களுக்கு இருந்தது, அந்த ஆபத்தான சூழ்நிலை அவங்களுக்கு இருந்தது. தேவன் அதை விலக்கவில்லை. ஆனால் அந்த ஆபத்துக்கு மத்தியில, அந்த அக்கினிக்கு மத்தியில அவர் அவர்களோடு கூட நின்று கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த அக்கினி அவர்களது ஒரு முடிய கூட என்ன செய்யலையா, கருக விடல. ஆனால் அவர்களை கட்டி வைத்திருந்த கயிறுகளையோ அது என்ன செஞ்சுதா, கருக்கி போட்டது. ஒரு ஆபத்து மாதிரி தெரியும். இப்படி ஒரு ஆபத்துல இருந்து என்னை தேவன் ஏன் இன்னும் வெளியில கொண்டு வரல நினைப்போம். ஆனா நம்முடைய பிதாவின் பாதுகாப்பு நம்மை தனியே விடாது. அந்த பிரச்சனைக்கு மத்தியில் அவர் நம்மோடு கூட நமக்குள்ள என்ன செய்கிறார், இருக்கிறார். அந்த ஆபத்து நமக்கு எதிராக இருக்கிற காரியங்களை அழித்து போடுமே தவிர நம்மை அழிக்க முடியாது. அவருடைய பாதுகாப்பு அதுதான். அவர்களை வெளியே தூக்கி கொண்டு வந்தவுடன் அவர்கள் மேல அந்த அக்கினி வாசம் கூட என்ன செய்யலையா, இல்லை. அவருடைய பாதுகாப்பு அதுதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க வேதத்துல எடுத்து வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, பிரச்சனைகள் வராதுன்னு சொல்லி அவர் எங்கேயுமே வாக்கு என்ன செய்ய மாட்டார், கொடுக்க மாட்டார். நாம் விழுந்து போன உலகத்துல தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏனென்றால் அவர் நம்மை தனியே விடவில்லை. அந்த பிரச்சனைக்கு மத்தியில் அவர் நம்முடன் நின்று கொண்டிருக்கிறார். அந்த பிரச்சனைகள் நம்மை மேற்கொள்ளாதவாறு, நம்மை அழிக்காதவாறு, நம்மை தள்ளி விடாதவாறு அவர் நம்மோடு கூட என்ன செய்து கொண்டிருக்கிறார், நின்று கொண்டிருக்கிறார். அடுத்து செங்கடல். அந்த செங்கடல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை தான். நமக்கு அதை வாசிக்கிறதுக்கு ஒரு சம்பவம் மாதிரி இருக்கலாம். அவங்க யார்கிட்ட இருந்து விடுதலை வாங்கிட்டு வந்தாங்களோ அந்த ராஜா தன்னோட பெரிய படையோட பின்னாடி என்ன செய்கிறார், துரத்தி வருகிறார். உலகத்திலேயே நம்பர் 1 ராணுவம் பார்வோனுடைய ராணுவம். ஒரு பக்கம் மலை, ஒரு பக்கம் காடு, எதிரில் என்னது, செங்கடல். அப்படி என்றால் அடுத்து மரணம்தான். தப்பி செல்றதுக்கு வழியே இல்லை. ஆனால் அங்க தேவனுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு அங்க எப்படி வெளிப்பட்டது? அந்த பிரச்சனை இல்லாமல் அந்த பாதுகாப்பு செய்ததா? இல்ல, அங்க பிரச்சனை இருந்தது. ஆனா பிரச்சனைக்கு மத்தியில வழியே இல்லாத இடத்துல ஒரு வழியை உண்டு பண்ணி தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். புயல்ல சீஷர்கள், பெரிய புயல் அடிக்குது. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா, படகுல தூங்கிக்கிட்டு இருந்தாராம். அது ஒரு சின்ன மீன் பிடிக்கிற ஒரு படகு. சீஷர்கள்லாம் அவரை எழுப்புறாங்க, ஐயரே நாங்க மடிந்து போறது உங்களுக்கு கவலை இல்லையா? அங்க இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு புயல் இருக்காது என்று ஒரு வாக்கு என்ன செய்யல, கொடுக்கல. ஆனா அந்த புயலுக்கு மத்தியில் அவர்களது படகில் இயேசு கிறிஸ்து இருந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் அவர் கொடுக்கிற பாதுகாப்பு. அவரை பற்றி பிடித்து கொள்ளும் போது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்க்கும் பொழுது அந்த அக்கினியோ, அந்த புயலோ, அந்த சிங்கங்களோ நம்மை மேற்கொள்ள முடியாது. அதுல வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுகிறவர். அக்கினி நம்மளை மேற்கொள்ளாதவாறு நம்மை பாதுகாக்கிறவர். சிங்கங்களின் வாயை கட்டி போடுகிறவர். கோலியாத்தை மேற்கொள்ள செய்தவர். அதே தேவன் அதே பாதுகாப்பை கொடுக்கிறதுக்கு தான் நம்ம கூட என்ன செய்யறாரா, இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து பிதா
அவருடைய இருதயம் நம்முடைய வளர்ச்சியின் மீது அது அக்கறையுள்ளதாக இருக்கிறது. ஒரு சின்ன பிறந்த குழந்தையாகவே நம்மை வைக்க அவர் என்ன செய்யல, விரும்பல. நம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே பிறந்த குழந்தையாவே இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? அது நேரத்துல அந்தந்த செயல் அந்த குழந்தை என்ன செய்யணும். அது ஒரு வயசுல அம்மான்னு சொல்லி ஓடி வந்து நம்மளை ஊட்டி விட சொன்னா நல்லா இருக்கும். அதே இது நம்ம பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறமும் ஊட்டி விடக்கூடிய நிலைமைனா நமக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும் இல்லையா? பிதாவின் இருதயமும் நம்மை வளர்ச்சியில் வளரச் செய்வதற்காக விரும்புகிறது. வளர்ச்சினா என்ன? வாசிக்கலாம். எபிரேயர் 12:6. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவரை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். இது தண்டிக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே தவறா புரிந்து கொள்ளாதீங்க. தேவன் ஒரு நோயை கொடுத்து நம்மை தண்டிப்பது இல்லை. தீமையான ஒரு காரியத்தை, ஒரு விளைவை கொடுத்து நம்மை தண்டிப்பது இல்லை. தேவன் ஒருபோதும் தீமையினால் பொல்லாங்கினால் நம்மை சோதிப்பவர் அல்ல. சிலுவையின் வெளிச்சம் அதுதான், அவருடைய இருதயம் அதுதான். ஆனா தீமையான நேரத்துல அவரை பற்றி பிடித்து கொள்ளும் போது அந்த தீமை நன்மைக்கு எதுவாக என்ன செய்யப்படும்? மாற்றப்படும். வசனம் சொல்லுகிறது, அவரது வார்த்தையின் மூலம் அவர் நம்மை சீர்திருத்தம் செய்கிறார். அவரது வார்த்தை நம்மை கண்டித்து உணர்த்துகிறது, நீதியை படிப்பிக்கிறது. நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, நம்ம கரங்களை கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியம் நமக்கு நீதியின் வழியை என்ன செய்கிறதா? கற்றுத்தருகிறது. இதுல ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையும் சத்தியமும் என்ன செஞ்சுதா? வெளிப்பட்டது. கிருபைனா என்ன? நம்ம எல்லாருக்குமே தெரியும். தகுதியே இல்லாதவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கின்ற இலவசமான பரிசு. அவரது தயவு, அவரது அன்பு, அவரது இரக்கம், அவரது வல்லமை, இது எல்லாமே நம்ம சார்பில் நமக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணி அதை அனுபவிக்கிறதற்கு இப்போ நமக்குள்ள அதை என்ன செய்து கொண்டிருக்கிறது? காத்து கொண்டிருக்கிறது. நம்ம சார்பில் செயல்பட தேவன் காத்து கொண்டிருக்கிறார். இது நம் தகுதியின் அடிப்படையில இல்ல, அவருடைய கிருபையின், அவருடைய அன்பின் அடிப்படையில. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபை மாத்திரம் இல்ல, சத்தியமும் வெளிப்பட்டுச்சான். இந்த கிருபை அவரது அன்பையும் அவரது விடுதலையையும் மீட்பையும் நமக்கு கொடுத்திருக்கிறது. சத்தியம் அந்த கிருபையில் நம்மை நிலைநிறுத்த கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க சத்தியத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் கிருபையை தவறாக என்ன செய்து கொள்வோம்? புரிந்து கொள்ளுவோம். அவர் கொடுத்திருக்கின்ற மீட்பையும் மன்னிப்பையும் நாம் செய்கின்ற செயல்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸாக நம்ம என்ன செய்து கொள்வோம்? வைத்துக் கொள்ளுவோம். அந்த சத்தியம்தான் அந்த கிருபையில நம்மளை என்ன செய்கிறது? நிலை நிறுத்துகிறது. இதுல முக்கியமான இன்னொரு விசேஷம் என்னவென்றால், நியாயப்பிரமாணம் நம்முடைய பலத்தில் நிற்க சொல்லியது. தேவனுடைய கிருபையோ நமக்கு அந்த கிருபையை கற்றுக் கொடுத்து, சத்தியத்தை கற்றுக் கொடுத்து அதில் நடக்க நம்மை பலப்படுத்துகிறது. அவருடைய நீதியின் வழியில் நம்மை நடத்தி செல்லுகிறது. நம்முடைய வல்லமையில இல்ல, அவருடைய பலத்தில். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வளர்ச்சியை தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சில உதாரணங்கள் சொல்றேன். ஒரு சில செயல்கள் நாம செய்யும் போது நமக்குள்ள ஒரு அமைதி இல்லாம இருக்கும். ஏனென்றால் அது சத்தியத்தின்படி தேவனுடைய வழியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு அந்த வழி ஒரு பாதுகாப்பா தெரியலாம், நமக்கு பிடித்ததாக தெரியலாம், ஒரு ஷார்ட்கட்டா இருக்கலாம். எப்பொழுதுமே ஒரு வெற்றியோ ஒரு சம்பாதிக்கிற ஒரு இடமோ நேர்மையை விட ஒரு ஷார்ட்கட்ல ஈஸியா என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். உண்மை அதுதான். ஒரு ஷார்ட்கட்டா போனா ஈஸியா என்ன செஞ்சிடலாம்? போயிடலாம். ஆனா அதுல நிலைச்சு நம்மளால என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது.
உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இது உன்னுடைய பாதை அல்ல என்று நம்ம என்ன செய்வார்? உணர்த்துவார். இதுதான் சத்தியம், நம்மை உணர்த்துகிற இடம். ஆவியானவர் நம்மை திசை திருப்புகிற இடம். இது உன் வழி இல்லை, உணர்த்துவார். நாம் மீறி அதற்கு எதிராக போகும்போது சில விளைவுகளை என்ன செய்வோம்? பார்க்க தான் செய்வோம். அது தேவன் அனுமதிச்சது இல்லை, நாம தேர்ந்தெடுத்தது. அந்த இடத்துலையும் நம்ம மனம் திரும்பினால் மறுபடியும் அந்த ஐக்கியத்துக்குள்ள நம்மளால என்ன செய்ய முடியும்? போக முடியும். அந்த விளைவுகள்ல நிற்கும் போதும் நம்ம பிள்ளை என்ற ஒரு உறவை இழக்கிறது இல்லை, அந்த ஐக்கியத்தை தான் என்ன செஞ்சிருக்கிறோம்? இழந்து போறோம். நம்ம மனம் திரும்பி அவர்கிட்ட மன்னிப்பை நம்ம கேட்போம் என்றால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இத வேதம் கரெக்ஷன் என்று சொல்லுகிறது, சீர்திருத்தம் என்று சொல்லுகிறது. நமக்கு கிருபை பிடிக்கும், ஆனா இந்த சீர்திருத்தம் என்ன செய்யாது? பிடிக்காது. யாருக்குமே என்ன செய்யாது? பிடிக்காது. எல்லாருக்கும் சாக்லேட் தான் என்ன செய்யும்? பிடிக்கும். இஞ்சி என்ன செய்யாது? பிடிக்காது. ஆனா இஞ்சியும் உடம்புக்கு தேவை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன ஒரு உதாரணம் பார்க்கலாம். யோனாவுக்கு தேவன் கொடுத்த அழைப்பு என்னது? நினிவேக்கு போகணும். யோனாவுக்கு அங்க போக என்ன செய்யல? பிடிக்கல. அதுக்கு காரணம் இருந்ததானா? காரணம் இருந்தது. ஏனென்றால் நினிவே என்பது அசீரியர்களோட சிட்டி, ஒரு நகரம். இந்த அசீரியர்கள் உலகத்திலேயே ரொம்ப கொடூரமான முறையில எதிரிகளை தாக்குகின்ற குணம் கொண்டவர்கள். அவங்க அடிக்கடி தாக்குகிறது யாரை தான் தாக்குவாங்க? இஸ்ரவேலை தான் தாக்குவாங்க. அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் இஸ்ரவேலர்கள். இங்க தேவன் அவருக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கிறார், ஒரு வேலை கொடுக்கிறாரு. நினிவேக்கு போய் மனம் திரும்ப சொல். மனம் திரும்பவில்லை என்றால் அந்த நகரத்தை நான் என்ன செஞ்சிருவேன்? அழித்து விடுவேன். இப்ப சொல்லுங்க, யோனாவுக்கு அங்க போக பிடிக்குமா பிடிக்காதா? எதிரி காப்பாற்றப்படணும்னு நினைப்பாரா, அழிக்கணும்னு நினைப்பாரா? அதுக்கு ஒரு காரணம் வேற சொல்லுவாரு. அவங்க மனம் திரும்பினால் நீர் இறங்குகிற தேவன் என்று நான் அறிவேன், அதனால அங்க நான் என்ன செய்ய மாட்டேன்? போக மாட்டேன். என்னுடைய ஜனங்கள், என்னுடைய தேசம், நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையில் உண்மை இருக்குதா இல்லையா? நியாயம் இருக்குதா இல்லையா? இருக்கு. நம்மோட நியாயம் இல்லை, அவரோட நியாயம் என்று ஒன்று இருக்கிறது. அங்க ஒரு புயல் வருது, அந்த கப்பல்ல உள்ள எல்லாத்தையும் தூக்கி கடலுக்குள்ள போடுறாங்க. அங்க ஒரு பெரிய மீனை ஆயத்தம் செய்யறாரு. அந்த மீனின் வயிற்றுக்குள்ள வச்சு அவர் மனம் திரும்புறாராம். இப்ப சொல்லுங்க, தேவனோட சித்தம் அவர் மீனின் வயிற்றுக்குள் மனம் திரும்புவதா இல்ல கரையில் மனம் திரும்புவதா? இது யாரோட சாய்ஸ் நினைக்கிறீங்க? நம்முடைய சாய்ஸ் தான். நம்முடைய செயல்கள் ஒரு விளைவை என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. ஆனால் அந்த விளைவு நமக்கு ஒரு காயத்தை உண்டு பண்ணுகிறது. தேவனுடைய சீர்திருத்தம் என்பது ஒரு நிராகரிப்பு இல்லை, நம்மை தள்ளி விடுவதற்காக இல்லை, நம்மை மறுபடியும் கட்டுவதற்காக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்காக, சீரமைப்பதற்காக, அந்த ஐக்கியத்திற்குள் அழைப்பதற்காக, நம் மூலமாக அதை நிறைவேற்றுவதற்காக, கிறிஸ்துவை போல உருமாற்றுவதற்காக. பிதாவின் இருதயம் நம் மீது விருப்பமாக இருக்கிறது, இந்த வளர்ச்சியின் மீது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் ஆசைப்படுகிறாரு, நம்ம வளர்றதுக்கு அவர் என்ன செய்யறாரா? ஆசைப்படுகிறார். அடுத்து, பிதாவின் இருதயம் நம்மை பராமரிக்கிறது. நம்முடைய தேவைகளை அறிந்த தேவன். வாசிக்கலாம், மத்தேயு 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும், ஒரு தகப்பன்
தன்னுடைய பிள்ளை மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? மீன் கேட்கிற பிள்ளைக்கு யாராவது பாம்பை பிடிச்சு கொடுப்போமா? இல்ல. அப்பம் கேட்கிற பிள்ளைக்கு, உணவு கேட்கிற பிள்ளைக்கு கல்ல தூக்கி கொடுப்போமா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் நல்லவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நம்முடைய பரமபிதா நமக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய தேவைகளை நாம் கேட்பதற்கு முன்பதாகவே அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? அறிந்திருக்கிறார். தேவன் அறிந்திருக்கிறார், என்னுடைய தேவையை அவர் சந்திக்க காத்திருக்கிறார், அவர் அதை செய்து முடிப்பார் அப்படிங்கிற நிச்சயம் யாருக்கு தான் வேணும்? நமக்கு தான் வேணும். அவருடைய அன்பை அறிந்து புரிந்து கொள்வதன் மூலம் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு மீட்டிங்கை இப்போ அட்டன் பண்றோம், உங்களுக்கு அவருடைய பிரசன்னத்தை உங்களால உணர முடியும். வீட்டுக்கு போனா உணர முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம விட்டுட்டு வந்த பிரச்சனை எல்லாம் எப்படிதான் இருக்கும்? அப்படியே இருக்கும். அப்போ அந்த இடத்துல நமக்கு உணர்வு தேவையா, அறிந்து கொள்ளுகிற அறிவு தேவையா? அந்த அறிந்து கொள்ளுகிற அறிவு தான் அவரை பற்றி பிடிக்க வைக்கும், சத்தியத்தில் நிலை நிறுத்தும். உணர்வு நம்மை நிலை தடுமாற வைக்கும். தேவன் இன்னைக்கு நம்ம எப்படி தேடிக்கிட்டு இருக்கிறோம்? அவருடைய அன்பை நீங்கள் அறிந்து விசுவாசித்து பாருங்கள். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உறுதியா என்ன செய்ய முடியும்? பிடிக்க முடியும். நம்முடைய தேவைகளை, தினசரி தேவைகளை சந்திக்கும் தேவன். பெரிய பெரிய காரியத்தை மாத்திரம் என்கிட்ட கொண்டு வா, சின்ன காரியத்தெல்லாம் நீயே பார்த்துக்கோன்னு அவர் என்ன செய்யறது இல்லை, சொல்றது இல்லை. தினசரி தேவைகளை சந்திக்க அவரது கிருபை காத்து கொண்டிருக்கிறது. அடுத்து மன்னா. வனாந்திரத்துல என்ன கொடுத்தாரா? மன்னா. ஒரு வருஷத்துக்கு தேவையான சாப்பாடை கொடுத்தாரா? இல்லை. அன்றன்றைய தினத்துக்கு என்ன தேவையோ அதை அவர் அங்க என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அதிகமா சேர்த்தா அது என்னாச்சுது? கெட்டு போச்சுது. என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் அனுதினமும் அவரை சார்ந்து கொள்ள சொல்லுகிறார். அனுதினமும் தேவைக்காக அவரை என்ன செய்து கொள்ளணும்? சார்ந்து கொள்ளணும். தேவன் அதை விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு மாடல் பிரேயர், மாதிரி ஜெபத்தை அவர் சொல்லி கொடுப்பார். அன்றன்றைக்கான அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். ஏன் அவர் ஒரு வருஷத்துக்கான அப்பத்தை கேளுங்கன்னு ஏன் சொல்லல? ஒரு வருஷத்துக்கான அப்பம் கையில இருந்ததுன்னா அடுத்தவர் என்ன செய்ய மாட்டோம்? தேட மாட்டோம். நம்முடைய உணர்வுகள் வேறு மாதிரி போயிரும். நம்ம தேவையை சந்திக்கிற அந்த கிருபை நம்முடைய விருப்பத்தின்படி இல்ல, நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையின்படி அது சரியா இருக்கும். நாம வேணா விரும்புறது வேறு விதமா என்ன செஞ்சிட்டு இருக்கலாம், விரும்பிக்கிட்டு இருக்கலாம். ஆனா நமக்கு என்ன தேவையோ அதை அந்த கிருபை கொடுக்கிறது. ரெண்டுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. யாக்கோபு ஏசாவை வஞ்சித்து தன்னுடைய மாமா வீட்டுக்கு போகிறார். அவர் என்னெல்லாம் ஏமாத்தினாரோ அதுக்கெல்லாம் பதில் அங்க என்ன செய்கிறார்? வாங்குகிறார். அங்க ஒரு 20 வருஷம் கஷ்டப்பட்டு எடுத்து திரும்ப தன்னோட தகப்பன் தேசத்துக்கு வருகிறார். தேவனோடு உறவுக்குள்ள நெருங்கி போகிறார். யாக்கோபு இஸ்ரவேலாக என்ன செய்கிறார்? மாறுகிறார். அவர் செஞ்ச ஒரு செயல், அதோட விளைவு அவருக்கு என்ன செய்கிறது? பயத்தை கொடுக்கிறது. ஏசாவை அடுத்தவர் என்ன செய்யணும்? சந்திக்கணும். முதல்ல அவருக்கு ஒரு பெரிய கிஃப்ட், நிறைய கால்நடைகள், அதெல்லாம் முன்னாடி ஒரு பரிசாக அவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஏசாங்க வருகிறார். இந்த கிஃப்ட், இந்த பரிசெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கியே, இதெல்லாம் எதற்கு? எனக்கு போதுமானதெல்லாம் இருக்கிறது. அந்த வசனத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு போதுமானதெல்லாம் இருக்கு. ஏசா சொல்வாரு, நீ எனக்கு கொடுத்து நிறையணும்னு இல்ல, எனக்கு போதுமானதெல்லாம் இருக்கு. அதுக்கு யாக்கோபு பதிலுக்கு சொல்வாரு, உனக்கு போதுமானதெல்லாம் இருக்கு, எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் கொடுக்கிற கிருபை, நமக்கு வேண்டியதை அவர் என்ன செய்வார்? கொடுப்பார். என்ன நேரத்துல என்ன தேவையோ அவருடைய பாதுகாக்கும் கிருபை, பராமரிக்கும் கிருபை நம்மை போஷிக்க காத்து கொண்டிருக்கிறது. அது எப்படி வரும்? நமக்கு தேவையில்லை, வர வேண்டிய நேரத்துல, கொடுக்க வேண்டிய நேரத்துல அது கொடுக்கப்படும். அது கீழ்ப்புறம் இருந்து வருமா, மேற்புறம் இருந்து வருமான்னு பார்க்க தேவையில்லை. இந்த ஜனங்கள் அப்படி பார்த்துருந்தாங்கன்னா தோத்து போயிருப்பாங்க. ஏன்னா அது எங்க இருந்து வந்தது? மேல இருந்து வந்தது. இன்றைக்கு நாம் அந்த திசையை மிஸ் பண்றோம். ஏனென்றால் நாம் எதிர்பக்கத்திலையும் முன்னாடியும் பின்னாடியும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரம் இல்ல, ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட சொல்றாரு. ஒரே பிள்ளை, 100வது வயதில்
விசுவாசத்தில் தேவனுடைய கிருபையாக பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தின் மகன் பலி கேட்கிறார். ஆபிரகாமோ பலியிட செல்கிறார். அங்க அவருடைய மகன் கேட்கிறார், எல்லாமே இருக்குதேப்பா, பலியாடு இல்லையே. அதை தேவன் என்ன செய்து கொள்ளுவார்? பார்த்து கொள்ளுவார். அந்த மலை மேல ஏறும்போது அந்த ஆடு அவர் கையில் என்ன செய்யப்படல? கொடுக்கப்படல. அங்க பலியிடுவதற்கு தேவையானவற்றை அடுக்கி வைக்கும் போது என்ன செய்யப்படல? கொடுக்கப்படல. ஈசாக்கை அதுல படுக்க வைக்கும் போது என்ன செய்யப்படல? கொடுக்கப்படல. அது எப்ப கொடுக்கப்பட்டுச்சா? கையை ஓங்கும் போது, கடைசி நேரத்தில் வெளிப்படும் பராமரிப்பு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம மிஸ் பண்றோம். ஏன் தெரியுமா? இந்த கடைசி நேரம் வரைக்கும் அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன செய்ய முடியல? பொறுமை இல்லை. திரும்ப அவர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறோம். ஏன் ஆண்டவரே, இன்னும் எனக்கு தரலையே, இன்னும் முடியலையே, இதுக்கு மேல இன்னும் எவ்வளவு நேரம்? அதனாலதான் அந்த கிருபை என்ன செய்யல? வெளிப்படல. அது மாத்திரம் இல்ல, இருக்கிற கொஞ்சத்துல நமக்கு போதுமான அளவுக்கு மாத்துகிற கிருபை அது. அவருடைய பராமரிப்பு அப்படிப்பட்டதுதான். ஒரு கணவனை இழந்த ஒரு பெண், கடன் கொடுத்தவர்கள் அந்த பெண்மணியையும் அவருடைய பிள்ளையையும் அடிமையாக்க என்ன செய்யறாங்க? வருகிறார்கள். அவங்க தீர்க்கதரிசி கிட்ட போறாங்க. உங்ககிட்ட என்ன இருக்குன்னு தீர்க்கதரிசி கேட்கிறாரு. கொஞ்சம் எண்ணெய். தேவன் புதுசா எதையாவது அங்க பெருக செஞ்சாரா? இல்ல. இருந்த கொஞ்சம். அங்க எண்ணெயில குறைவு ஏற்படல, பாத்திரத்துல தான் என்ன வந்தது? குறைவு வந்தது. நான் சொல்ல வர்றது புரியுதா? பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து வைன்னு சொல்றாரு. இந்த அம்மா போய் பாத்திரங்களை வாங்கி வைக்கிறாங்க. எண்ணெய் இல்லை என்று பாத்திரம் வெறுமையாக அங்கு இல்லை. அதை ஊற்றுவதற்கு பாத்திரம் இல்லை. எண்ணெய் என்ன செஞ்சுதா? நின்று போனது. அவர் பராமரிக்கிற விதம் அதுதான். நம்மிடம் இருக்கிற கொஞ்சத்தை நமக்கு போதுமானதாக அவர் பெருக செய்கிறார். அது அவருக்கு போதும். அவருடைய பராமரிக்கும் விதம் அதுதான். ஆனா அந்த கொஞ்சத்தை நம்ம ஒரு புலம்பலோட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். 5 அப்பம் 2 மீன், பல்லாயிரக்கணக்கான கூட்டம். சாப்பிடாம போக சொல்ல அவருக்கு என்ன இல்லையா? மனசு இல்லையா? என்னுடைய மக்கள் வழியில சோர்ந்து போவார்களே. நம்ம நினைக்கிறோம் நம்ம சோர்ந்து போகிறது அவர் அழகு பார்க்கிறாரு நினைக்கிறோம். இல்ல, நம்ம சோர்ந்து போறது அவருக்கு மனசு இல்ல. உங்ககிட்ட என்ன இருக்கு கேக்குறாரு. 5 அப்பம் 2 மீன், இவ்வளவுதான் இருக்குதா? அவர் சொல்லல, கொண்டு வாங்க. அந்த 5 அப்பம் 2 மீனுக்கு அவர் என்ன செஞ்சாரா? நன்றி சொன்னாரா. அந்த கொஞ்சத்தை அவருடைய கரத்துல கொடுத்து நன்றி சொல்லும் போது அந்த பராமரிப்பு பெருகுகிறத என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். நாம் அந்த கொஞ்சத்தை என்ன சொல்லுவோம்? இது இந்த தேவைக்கு எப்படி காணும், இது இந்த தேவைக்கு எப்படி போதும். ஆண்டவரே, இந்த தேவைக்கு நான் என்ன செய்ய போறேன்? உங்களுடைய தேவைகள் உருவாகிறதற்கு முன்னமே அதை அவர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். மத்தேயுல அவர் கேட்கிறாரு, உங்களுடைய உடைக்காகவும் உங்களுடைய உணவுக்காகவும் உங்க ஜீவனுக்காகவும் நீங்க கவலைப்படுகிறது என்ன? அஞ்ஞானிகளை போல நீங்க ஏன் தேடி ஓடுறீங்க? அஞ்ஞானிகள் என்றால் தேவனை அறியாதவர்கள். நாம் அதை குறிச்சு முறுமுறுக்கிறதும் கவலைப்படுறதும் புலம்புறதும் யார மாதிரி இருக்குதா? தேவனை அறியாதவர்கள் போல. ஆனா நம்முடைய தேவையை அறிந்த தேவன், அதை பெருகச் செய்கிற தேவன், குறைந்த அளவையே போதுமானதாக மாற்ற செய்கிற தேவன், தினசரி தேவையை சந்திக்கிற தேவன் நமக்குள்ள இருக்கும்போது நன்றியோடு அதை பார்த்தா போதும், அவருக்கு நன்றி சொன்னா போதும், அவரிடத்துல அதை கொடுத்தா போதும். அது என்ன செய்கிறதா? பெருகச் செய்கிற தேவன், பராமரிக்கிற தேவன். அது மாத்திரம் இல்ல, பிதாவோட இருதயம் மாறாத அன்போடு இருக்கிறது. நாம மனிதர்களை போல பிதாவை என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். நமக்கு பிடிச்சிருந்தா அன்பு செய்வோம், பிடிக்கலாட்டி என்ன செய்ய மாட்டோம்? அன்பு செய்ய மாட்டோம். சூழ்நிலைகள் எல்லாம் மாறக்கூடியது. மனிதர்கள் மாறுவார்கள், சூழ்நிலைகள் மாறும், எல்லாம் மாறும், எல்லாமே மாறும். உலகத்துல ஒரு நேரம் ஒண்ணு வேல்யூவா இருக்கும், இன்னொரு நேரம் அதுக்கு மதிப்பே இருக்காது. உலகம் தற்காலிகமானது. உலகத்தில் உள்ளவைகள் தற்காலிகமானது. நம்ம எதன் மேல நம்பிக்கை வைக்கிறோம்? தற்காலிகத்திலையா, மாறாத நித்தியத்தின் மீதா? தேவன் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லுகிறார். அவருடைய அன்பும் என்ன செய்யாதா? மாறாது. அதனாலதான் வசனம் சொல்லுது,
ரோமர் 8:38-39. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். பவுல் சொல்றாரு, மரணம் கூட அவருடைய அன்பை விட்டு என்ன செய்ய முடியாதா? பிரிக்க முடியாது. உயர்வோ தாழ்வோ பசியோ பட்டினியோ பஞ்சமோ கொள்ளையோ எதுவா இருந்தாலும் அந்த இடத்தில் அவர் நம்மோடு கூட தான் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இருந்து கொண்டிருக்கிறார். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். கிருபை அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமான ஒரு உணர்வு இல்லை, ஒரு உணர்ச்சி இல்லை, அது ஒரு நிரந்தரமான ஒரு உறுதியை அவர் தந்திருக்கிறார். ஒரு ப்ராமிஸ், ஒரு வாக்கு தத்தம், ஒரு உறுதி. அவரை நிச்சயமா நம்ம என்ன செய்ய முடியும்? பிடித்து கொள்ள முடியும், நம்ப முடியும். நம்முடைய நம்பிக்கையை அந்த அஸ்திபாரத்தின் மேல கெட்ட முடியும். ஏனென்றால் அவர் மாறாதவர். அவர் மாறாதவர் என்பதினால் அவரது அன்பு என்ன செய்யாது? மாறாது. ஏனென்றால் அது நம்முடைய செயல்களின் அடிப்படையில் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக இந்த உறவு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். இன்றைக்கு நம்மை பார்க்கும்போது அவர் கிறிஸ்துவுக்குள் பார்க்கிறார். இன்றைக்கு உங்களோட வாக்கு தத்தங்களா இருக்கலாம், உங்களோட காரியங்களா இருக்கலாம், நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களா இருக்கலாம், அது காலதாமதம் ஆகலாம். நீங்க வேதத்துல எடுத்து பாருங்க, அங்க காலதாமதம் இருக்கலாமே தவிர அது நிறைவேறாமல் போனது இல்லை. ஏனென்றால் அவர் மாறாதவர். அவருடைய அன்பு மாறாது, அவருடைய வார்த்தை மாறாது, வாக்கு தத்தம் மாறாது. யோசுவா சொல்றாரு, அவர் சொல்லிய வார்த்தைகளில் ஒன்று கூட நிறைவேறாமல் இல்லை. எல்லாம் என்ன செய்யப்பட்டாச்சு? நிறைவேறி முடிக்கப்பட்டாயிற்று. அப்படிப்பட்ட தேவனை தான் நாம பிதாவாக கொண்டிருக்கிறோம், தகப்பனாக என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். இந்த குடும்ப உறவிற்குள் நிலைத்திருக்க அவர் அழைக்கிறார். இது ஒரு குடும்ப உறவு, தகப்பன் பிள்ளை என்ற உறவு. ஒரு தகப்பன் எப்படி தன் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை ஒரு உறவு வேண்டும் என்று ஆசைப்படுவாரோ, பாதுகாக்க ஆசைப்படுவாரோ, வளர்ச்சியில் பிரியப்படுவாரோ, பராமரிக்க ஆசைப்படுவாரோ, அந்த அன்பை அனுபவிக்க ஆசைப்படுவாரோ, இன்றைக்கு நம்முடைய பிதாவும் இது எல்லாவற்றையும் நம்மை அனுபவிக்க அவர் என்ன செய்கிறார்? ஆசைப்படுகிறார். இன்றைக்கு நாம் பிதாவை, தேவனை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? ஒரு நீதிபதியாக பார்க்கிறோமா? ஒரு நியாயாதிபதியா பார்க்கிறோமா? ஒரு தூரத்துல இருக்கிற ஒருவரா பார்க்கிறோமா? கண்டிக்கிறவரா பார்க்கிறோமா? தந்தையாக பார்க்கிறோமா? அவர் அப்பாவாக இருக்கிறார். அதுவும் உலக பிரகாரமான அப்பா இல்ல, நமக்காக சொந்த குமாரன் என்றும் பாராமல் தம்முடைய குமாரனுடைய ஜீவனையே கொடுத்தவர். நம்மால என்ன செய்ய முடியாதோ அதையெல்லாம் சிலுவையில் நமக்கு பதிலாக செய்து முடித்தவர். நம்மை தனியாக விடல, நம்ம கூட நமக்குள் இருக்கிறார். நீங்க பயந்து இல்ல, நீங்க கவலைப்பட்டு இல்ல, குற்ற மனப்பான்மையோடு இல்ல, தோல்வி முகத்தோடு இல்ல, தைரியமா அப்பா கிட்ட என்ன செய்யலாமா? போகலாம். இந்த உறவை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தோடு அவர் பக்கத்துல போகலாம். உங்களுக்கு என்ன தேவையோ விசுவாசத்தோடு அவர் பக்கத்துல என்ன செய்யலாம்? போகலாம். உங்களை அவர் குற்றவாளியா பார்க்கல, உறவின் அடிப்படையில் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உம்மிடத்துல சேரக்கூடிய தைரியமும் திட நம்பிக்கையும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக உம்மோடு எங்களை நீர் ஒப்புரவாக்கி இருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும்
பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். உமது பிள்ளையாய் மாற்றி இருக்கிறீர். உம்முடைய பிள்ளை என்று நாங்கள் பாராட்டப்படுவதினால் உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று இன்று எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர். இந்த குடும்ப உறவிற்குள் அனுபவிக்க எங்களை அழைக்கிறீர். உமது அன்பை அறிந்து, உம்முடைய அன்பை அறிந்து விசுவாசித்த அந்த உறவிற்குள் நிலைத்திருக்க உம்முடைய இருதயம் வாஞ்சிக்கிறது. உம்முடைய கிருபை எங்களை அழைக்கிறது. உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய பராமரிப்பு, நாங்கள் வளர வேண்டும் என்ற உமது விருப்பம், உமது மாறாத அன்பு நாங்கள் அனுபவிக்க காத்து கொண்டிருக்கிறது என்ற சத்தியத்திற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தார்களோ அவர்களுக்கு ஏற்ற மன்னாவை கொடுத்ததற்காக நன்றி. எந்த இடத்துல கலங்கி நிற்கிறார்களோ, எந்த இடத்துல காயப்பட்டு நிற்கிறார்களோ, உமது அன்பின் இருதயம், குணமாக்கும் இருதயம் பலப்படுத்துகிறதற்காக, குணமாக்குகிறதற்காக, அந்த தேவைகளை சந்திக்கிறதற்காக, பாதுகாக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். தடைகள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும். இருதயத்தின் விருப்பங்களை அவங்க பெற்றுக்கொள்கிறதற்காக நன்றி. அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கு செய்கிறதற்காக நன்றி. உம்முடைய நாமம் அவர்களிடத்தில் மகிமைப்படுகிறதற்காக நன்றி. உம்முடைய உறவிற்குள் நிலைத்து உம்முடைய கிருபை நிற்கச் செய்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறேன். தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம், தேவ சுகம் ஒவ்வொருவரது இருதயம், சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக் கொள்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.